வெல்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையோட ஜேர்னியை பற்றி பேச போகிறேன். இந்த வாழ்க்கையோட ஜேர்னிங்கிறது ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஜேர்னி. இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஜேர்னியில் ஏன் ஃபேமஸ்னால் ஒத்தொத்தருக்கும் வாழ்க்கையில் அவங்க வரலாறு பின்னாடி திரும்பி பார்க்குறச்ச ஒரு வரலாறு வரும். அவனுக்கு அவன் ஜேர்னி ஃபேமஸாக இருந்திருக்கும். பட் இந்த ஜேர்னியில் நான் எவ்வளோ பல ஹேபிட்ஸு இது எல்லாமே பேசியிருக்கிறேன். ஆனால் நான் என்ன பேசணும்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ஜேர்னி ஏன் ஈஸியாக இல்லைன்னா, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது இருக்காது. கான்ஃபிடென்ஸோட ஒரு மைல்கல்லேருந்து இன்னொரு மைல்கல் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 100 மைல் தாண்டினா தான் லைஃப்பில் ஒரு அளவுக்கு போக முடியும். அந்த 100 மைலுங்கிறது 100 மைல்கல். அந்த 100 மைல்கல்லை தாண்டறதுக்குள்ள நம்ம தம்பு தீந்துடும். அது வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். இந்த நெகட்டிவிட்டியை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக முடியாது. இந்த நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம்ங்கிறது என்னன்னா, யார் வேணா எவனா வேணா எதை வேணா எப்படி வேணா பேசுறது. அப்போ நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுவீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஆடிட்டர். அவர் எனக்கு சின்ன வயசில் இந்த ஆசப்ஸ் ஃபேபிள்னு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையில் தி ஃபாதர் தி சன் அண்ட் த டாங்கின்னு ஒரு கதை இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. எப்போதும் நான் எனக்கு எல்லிக்கே சொல்லிக்கிற கதை. இது என்ன கதைனா, ஒரு கழுதையை வாங்கிறதுக்கு போவாங்க அப்பனும் பையனும். சந்தைக்கு போவாங்க, கழுதையை வாங்கிடுவாங்க. சந்தைக்கு 10 ஊர் தாண்டி வந்திருப்பாங்க. முதல்ல அந்த சந்தையில் கழுதியை வாங்கிட்டு அப்பனும் பையனும் கழுதியை கூட ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. 2 ஊர் தாண்டின அப்புறம் ஒரு ஊரில் சொல்லுவான், அப்பனும் பிள்ளையும் முட்டாள் பாருங்க, கழுதை சும்மா தானே நடந்து வந்துட்டுருக்கு, இவங்களும் நடந்து போகிறாங்களே, ஒருத்தன் ஏறி கழுதையில் உட்காந்தா ஈஸியாக இருக்கும்னு. ஸோ முதல்ல பையனை கழுதையில் ஏற்றிட்டு பையன் 2 ஊருக்கு கழுதையில் போவான். கொஞ்சம் 4 ஊர் தாண்டின அப்புறம் கழுது அப்போ ஒருத்தன் ஊரில் பார்த்தவன் என்ன சொல்லுவான், பாடுறா சின்ன பையன் ஜாலியாக கழுதியில் உட்காந்துட்டு வலித்து சுமை இல்லாமல் போகிறான், வயசான காலத்தில் அப்பாவை நடத்தி கூப்பிட்டு போகிறான். உடனே அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகி அவன் கழுதியை விட்டு இறங்கிட்டு அப்பாவை கழுதியில் ஏற்றிடுவான். ஒரு 3 ஊர் தாண்டி போவாங்க. அப்போது ஒரு சின்ன ஆறு கிட்ட வருவாங்க. ஒரு ஊர் வந்துடும். அந்த ஊரில் பாவம் கழுதை மேலே அப்பன் குண்டா இருக்கிறான் பாரு, ஏறி உட்காந்து சுமையை தூக்குறாங்கல்ல, கழுதை பாவம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பனும் பையனும், அப்பன் கழுதையிலேருந்து இறங்கிட்டு அப்புறம் பையன் கழுதையை தூக்கிட்டு போகலான்னு கழுதையை தூக்க பார்ப்பாங்க. இந்த ஆறை ஒரு பிரிட்ஜ் மூலமாக கிராஸ் பண்ணுறச்ச கழுதை பயந்து, ஏன்னா கழுதை எப்போதும் சும தூக்கி நடந்து தான் பழக்கம். 2 பேரும் சேர்ந்து கழுதையை தூக்கினோன்னே கழுதை பயந்து ஆற்றுல குதிச்சிடும். ஆற்றுல குதித்து கழுதை செத்துரும். அப்போ அதே ஊருக்காரங்க, பாரு முட்டா பசங்க அப்பனும் பையனும் கழுதியை போய் தூக்க பார்த்தாங்கன்னுவாங்க. இதை எதுக்கு நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, நம்மளும் அப்பன் கழுதை பையன் மாதிரி வாழ்க்கையில் 100 மைலை தாண்டி போவோம். இந்த 100 மைலை நீங்கள் தாண்டி போகிறச்ச பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பாதை உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் திருப்பதி மலை உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட பிக் ஹேரி அடாஷியஸ் கோல் உங்களுக்கு தான் தெரியும். ஊருக்காரனுக்கு அது தெரியணும்னு அவசியமே கிடையாது, தெரியும் தெரியாது. ஊரில் எப்படின்னா, இப்போ எல்லாமே ஃப்ரீ தானே. எங்கள் காலத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக கவாஸ்கர் ஆடுவோம். நாங்கள்லாம் பசங்க ஈவினிங் அப்போல்லாம் டிவி கிடையாது. பொழுது போகாமல் முதல் மேலே உட்காந்து சண்டை போட்டுப்போம். இப்படி ஆடி இருக்கணும் கவாஸ்கர், அப்படி ஆடி இருக்கணும் கவாஸ்கர், கபில் தேவ் இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கிறோன்னு. என் டீம் இப்போது எங்களுக்கெல்லாம் 60 வயசுக்கிட்ட ஆகிடுச்சு. எவன் ஒருத்தன் கூட பேட்டை பிடிச்சி ரஞ்சி டிராஃபி கூட ஆடலை, ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் கூட ஆடலை. நாங்கள் 4வது டிவிஷன் வரைக்கும் ஆட எடுத்து விட்டுட்டு நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போ அஸ்வின் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான். அவனை ஃபோர்ஸ் பண்ணி சிஎஸ்கே மேட்சை நீங்கள் நிறுத்திட்டீங்க. அவன் 110 100 மேட்சுக்கு மேலே இந்தியாவுக்கு ஆடி இருக்கிறான். 18 ஐபிஎல்லில் அட்லீஸ்ட் 15 ஐபிஎல்லாக தான் அவன் ஆடி இருப்பான். ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கிறான். அவனோட உனக்கு பெட்டராக கிரிக்கெட் தெரியுமா? எல்லாரும் எல்லா சமயத்துலையும் எல்லா மேட்சையும் ஆட முடியாது. அண்டு நீங்கள் பண்ணுற கிரிட்டிசிசம் அவன் பார்த்துன்னு இருந்தான்னா அவன் அப்புறம் கிரிக்கெட்டே ஆட முடியாது. இது அஸ்வினுக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கும் பொருந்தும்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ரோட்டில் போகிறவனுக்கு உங்கள் கஷ்டம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரொஃபஷனில் இருந்தால் தான் உங்கள் கஷ்டம் தெரியும். உங்கள் ப்ரொஃபஷன்லேயே இல்லாமல் வேறு ஏதோ ப்ரொஃபஷனில் இருக்கிறவனுக்கு உங்கள் கஷ்டம் எப்படி புரியும்? சத்தியமாக புரியாது. அவன் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறான். அவனுக்கு பொழுது போல் அவன் உங்களை ஏதோ 2 வார்த்தை திட்டுறான். அந்த வார்த்தையை திட்டுறத நீங்கள் இக்னோர் பண்ண கற்றுக்கணும். அந்த அப்பன் பையன் கழுத கதை மாதிரியோ இல்லை அந்த அஸ்வின்ஸ் யூடியூப் சேனல் மாதிரியோ நீங்கள் கிரிட்டிசிசமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அது உங்கள் தப்பு. சொல்கிறவன் சொல்ல தான் செய்வான். கர்ணன் படத்தில் வரும், போகட்டும் கண்ணனிக்கேன்னு. அதனால் போட்டினாலும் சரி தூத்தினாலும் சரி எல்லாம் போகட்டும் கண்ணனிக்கேன்னு இருக்கிற மாதிரி இருக்க கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு ரோட்டில் போகிறவன் தான் என்ன சொல்கிறான் என்னை பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் முட்டாள் யாருமே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், எங்கள் மாமா என்ன நினைக்கிறார், என் கசின் என்ன நினைக்கிறான், ஏற்று விட்டு பையன் என்ன நினைக்கிறான் நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த இம்பார்ட்டண்ட் பர்சன் ப்ளீஸ் பண்ணிவிட்டு மாரலி எத்திக்கலி கரெக்ட் டைரக்ஷனில் நீங்கள் போயிட்டு இருந்தால் உங்கள் லைஃபு நீங்கள் கரெக்டாக தான் லீட் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு ரோடு ஈஸியாக இருக்கும், போயிடுவாங்க. ஐயப்ப மலையில் சின்ன பாதையில் போகிற மாதிரி. சில பேருக்கு வாழ்க்கையில் வேறு வழி கிடையாது, பெரிய பாதையில் தான் போய் ஆகணும். அவன் மெதுவாக தான் ஏறி மெதுவாக தான் வருவான். யார் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியில் ஜெயிச்சாங்களாங்கிறது தான் முக்கியம். இந்த ஜெயிக்கிறது இது நிச்சயம்னா அதுக்கு திக் ஸ்கின் டெவலப் பண்ணிக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. நான் கவலைப்பட்டதே கிடையாது. யார் என்ன கமெண்ட் எழுதுகிறாங்க என்ன ஏது இதெல்லாம் படிக்கவே மாட்டேன். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவன் படிக்கணும், அவன் பதில் சொல்லணும். அது என் வேலை கிடையாது. எனக்கு எது தெரியுமோ அதை சொல்கிறேன். ஒன்றா கேளு ஆனால் தப்பு. இதுதான் என்னோடய பிரின்சிபல். அது மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கே நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டி க்ரோவும் அவன் பாஸ் கார்டன் மூரும் இந்த சாஃப்ட்வேர் மெமரியை மூடிட்டு வெறும் 10% இன்டெல்லை வச்சு கம்பெனியை நடத்தணும்னு நினச்சிருச்சா மற்றவங்க 1000 பேர் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது. கோரஸ் வாங்கினது தப்பு, நீ முட்டா பையனு உலகமே ரத்தன் டாட்டாவை சொல்கிறச்ச அம்மா ஏன் வாங்கிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ராப்ளமை அவர் சால்வ் பண்ணிக்கிட்டார். டாடா கன்சல்ட்டிங் அவர் கம்பெனி 72. அதில் பணத்தை எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸ்டீல் கம்பெனியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். இன்றைக்கி அந்த ஸ்டீல் கம்பெனி ஒழுங்காக இருக்குது. டைட்டன் 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. அந்த கம்பெனி எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருங்க, நம்பிக்கை இல்லாட்டா வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சும்மா கிரிட்டிசிசமுக்கெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் பிக்சர் தெரியாது, உங்களுக்கு அரைக்குறை பிக்சர் தான் தெரியும். நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறதுன்னு கிளியராக தெரியும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க உங்கள் லைஃப்பில் உன் பொசிஷனில் இருந்தால் தான் உனக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு தெரியும். உன் லைஃப்பில் இல்லாமல் அவன் வேற எங்கேயோ இருந்தானா உன் கஷ்டம்லாம் தெரியாது. ஈஸியாக இப்படி அடி அப்படி அடின்னு நினைக்க முடியாது. என் அஸ்வினுக்கு கரெக்டாக பால் போட்டு 5 விக்கெட் எடுக்கணும்னு ஆசை இல்லையா? நான் டெஃபினட்டாக ஆசை இருக்கும். அவன் என்ன 4 ஓவரில் 50 ரன் கொடுக்கணுங்கிறதுக்காக போலிங் போடுறான். அவன் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஈஸி. ஒரு விரலை நீங்கள் மற்றவங்களை காட்டுறச்ச 3 விரலும் உங்களை காட்டும். நீங்கள் மற்றவங்கள தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதோடு விட்டு போங்க. உங்களுக்கு என்ன புரியணும்னா இன்றைக்கி உங்களை திட்டுற மாதிரி நீங்கள் அஸ்வினை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற வேலையை 100 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அது அர்த்தமே இல்லை. அதனால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுன்னா கிரிட்டிசிசமை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எவன் நல்ல கிரிட்டிசிசம் பண்ணுறான் அதை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா இம்ப்ரூவ் ஆகும். எது ஓபி கிரிட்டிசிசம்னு உங்களுக்கு தெரியணும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் லைஃப்பில் 100 மைல்கள் தாண்ட முடியும். இல்லாட்டா 3ஆவது மைல்கள்லேயே கிரிட்டிசிசமோட வெயிட்டில் பையன் அப்பா கழுத கதை ஆகிடும். உங்கள் வாழ்க்கை கந்தலாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்கள்ட்ட அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.